முதலாவதாக நான் என் குடும்பத்தின் மட்டியில் இருந்து அப்பாஸ் இப்னு அப்துல் முத்தலிப், அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் எங்கெல்லாம் பொருளாதாரத்தை கொடுத்திருந்தார்களோ, எங்கெல்லாம் வட்டிக்காக வேண்டி பொருளாதாரம் கொடுக்கப்பட்டது அத்தனையும் இல்லாமல் ஆக்குகிறேன். இனி யாரும் எந்த தொகையும் யாருக்கும் என்ன செய்ய வேண்டாம், கொடுக்க வேண்டாம் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த இறுதி பேருரையின் இரண்டாவது அம்சமாக அந்த மக்களை பார்த்து சொன்னார்கள் என்ற செய்தியை நாம் பார்க்கிறோம் என்று சொன்னார். யோசித்து பார்த்துக் கொள்ளுங்கள் சகோதரர். அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் எந்த அளவிற்கு இந்த மக்களுடைய நிலையை உணர்ந்தவனாக தன்னுடைய தூதரை பார்த்து பேச சொன்னான் என்று சொன்னால், அல்லாஹ்வுடைய தூதரை பற்றி அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் திருமறையிலே குறிப்பிடுகின்ற பொழுது ஆகச்சிறந்த முன்மாதிரி என்று சொல்லுகிறானா இல்லை? அவருடைய சிறப்பை பற்றி அல்லாஹ் பேசுகின்ற பொழுது எல்லாவற்றையும் சொல்லுகிறான். அல்லாஹ் அவனை நம்பியவர்கள் ஈமான்தாரிகள், அவர்கள் நம்பியவர்கள் மீது அல்லாஹ் மிக பேருபகாரம் செய்திருக்கிறார். லக்கத் மன்னல்லாஹு அலல் முஃமினீன இதா பஅஸ ஃபீஹிம் ரசூலா மின் அன்ஃபுஸிஹிம் யத்லூ அலைஹிம் ஆயாத்திஹி வ யுஸக்கீஹிம் வ யுஅல்லிமுஹுல் கிதாப வல் ஹிக்மா வ இன் கானூ மின் கப்லு லஃபீ ضلالின் முபீன். அல்லாஹ் குறிப்பிடுகிறார். மக்களே, அல்லாஹ் தஆலா இந்த மூமின்களுக்கு பேருபகாரம் செய்திருக்கிறான். என்ன பேருபகாரம்? அல்லாஹ் தஆலா திருமறையிலே குறிப்பிடுகிறான், உங்களிலிருந்து ஒரு தூதரை நாம் ஏற்படுத்தி, உங்களிலிருந்தே ஒரு தூதரை நான் அனுப்பி வைத்து அல்லாஹ்வுடைய வேத வசனங்களை உங்கள் மீது ஓதி காட்டி உங்களை என்னவாக மாற்றுகிறார்? தூய்மையாளர்களாக மாற்றுகிறார். நீங்கள் யார்? தூய்மையாளர்கள். எப்படி? அல்லாஹ் தஆலா சொல்றார், இன்ன முஷ்ரிகீன நஜஸுன், ஈமான் அல்லாதவர்கள் அசுத்தமானவர்கள். அல்லாஹ் தஆலா சொல்றார். இறை நம்பிக்கை அல்லாத மற்ற மக்கள் எல்லாம் யார்? அசுத்தமானவர்கள். அவர்கள் எவ்வளவு குளித்துக் கொண்டாலும் சரி, அவர்கள் எவ்வளவு தங்களை வாசனை திரவியங்களை கொண்டு பூசிக்கொண்டாலும் சரி, அகச்சுத்தம், சிறுக்குவாதிகள், இணை வைப்பாளர்கள், சிலை வணங்கிகள் எவரை எடுத்துக்கொண்டாலும் சரி. இந்த யோசித்துக் கொள்ளுங்கள். அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் நமக்கு உதவி செய்திருக்கிறான், பேருபகாரம் செய்திருக்கிறான். எந்த மனிதரின் கால்களிலும், எந்த மனிதருக்கு பின்னாலும், எந்த மனிதரிடத்திலே தன்னுடைய சாஸ்திரங்களை, தன்னுடைய சிரத்தை எந்த இடத்திலும் ஒப்படைக்காத கண்ணியமான அழகிய வாழ்வை யாருக்கு கொடுத்திருக்கிறான்? இந்த மூமின்களுக்கு அல்லாஹ் வழங்கி இருக்கிறான் என்று சொன்னால், அல்லாஹ் சொல்கிறான், உங்களுக்கு நாம் பேருபகாரம் செய்திருக்கிறோம். அல்லாஹ்வை மாத்திரமே வணங்கக்கூடிய அந்தஸ்தை உங்களுக்கு கொடுத்திருக்கிறோம். இது அல்லாஹ் செய்திருக்கிற, மூமின்களுக்கு செய்திருக்கிற மிக ஆக